ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். நீங்கள் நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது யாராச்சும் இப்படிலாம் பேசுவாங்களா, யாராச்சும் இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்களா, இந்த மாதிரி நம்ம கேஷுவலாக எப்படி கேட்கறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய நிறைய வார்த்தைகள், ஹிந்தியில் பேசுகிறதுக்கு தேவைப்படக்கூடிய வார்த்தைகள், வேர்ப்ஸு, டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ், இது எல்லாமே PDF ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னாலும் அது கூடவே ஹிந்திலையும் தமிழ்லையும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி உச்சரிப்பில் வரக்கூடிய வார்த்தைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு PDF வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா செய்வாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஸோ இங்கே கொஷினாக கேட்குறோம், பண்ணுவாங்களான்னு. ஸோ கொஷினாக கேட்கணும் அப்படின்னா ஒரு கொஷின் வார்த்தை இல்லை, எங்க, ஏன், எப்படி, இந்த மாதிரி இல்லை அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், கியா ஆட் பண்ணுவோம். ஸோ கியா கோயி கபி ஐசா கரேகா அப்படின்னு கேட்கணும். ஸோ யாராச்சும் அப்படின்னா கோயி கபி, ஐசா கரேகா, ஐசா அப்படின்னா இப்படி, கரேகா அப்படின்னா செய்வார் அப்படின்றது அர்த்தம். செய்வாங்களான்னு கேட்குறோம், கியா ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம், அதனால கியா கோயி கபி ஐசா கரேகா. அடுத்தது, யாராச்சும் மதியம் 12 மணி வரைக்கும் தூங்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறது. ஸோ இந்த மாதிரியான சென்டென்ஸ்லாம் எப்படி வரும் அப்படின்னா யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு டோன்ல சொல்றது தான். ஸோ துபஹார் 12 பஜே தக், துபஹார் அப்படின்னா மதியம், 12 பஜே தக் அப்படின்னா 12 மணி வரைக்கும், வரை அப்படின்னா தக், 12 பஜே தக். ஸோ பலா கோன் சோயேகா. ஸோ இங்க பலா கோன் அப்படின்னா யாராச்சும் அப்படின்றத குறிக்கும், யாருமே பண்ண மாட்டாங்க அந்த ஒரு டோன்ல சொல்றது. பலா கோன் சோயேகா. சோ அப்படின்னா தூங்கு, சோயேகா அப்படின்னா தூங்குவார், தூங்குவாங்களான்னு கேட்கறதுனாலதான் கோன் சோயேகா அப்படின்றத கேட்கிறோம். யாராச்சும் அம்மா கிட்ட இப்படி பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அப்னி மாசே, ஓ அம்மா கிட்ட. ஸோ மாசே அப்படின்னா அம்மாவிடம். ஐசே பலா கோன், பலா கோன் அப்படின்னா யாராச்சும், பாத் கரேகா அப்படின்னு கேட்கணும். ஸோ கேஷுவலா யாராச்சும் பண்ணுவாங்களா அப்படின்றதுக்கு வெறும் கோன் மட்டும் சொன்னாலே போதும். பலா கோன் அப்படின்றது யாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு பட்சத்துல, அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிற பட்சத்துல கேட்கும் பொழுது பலா கோன் அப்படின்றத கேட்கணும். அவனை யாராச்சும் திரும்ப நம்புவாங்களா அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ அவன் மேல நம்பிக்கை வைப்பாங்களா, உஸ்பர் அப்படின்னா அவன் மேல, துபஹார் அப்படின்னா திரும்ப, பலா கோன் பரோசா கரேகா, பரோசா கரேகா அப்படின்னா நம்பிக்கை வைப்பாங்களா அப்படின்னு கேட்கறது அர்த்தம். பரோசா கரோ அப்படின்னா நம்பிக்கை வை, பரோசா கரேகா. இங்க கொஷின் வேர்டா கோன் அப்படின்றத யூஸ் பண்றதுனாலதான் இங்கெல்லாம் கியா யூஸ் பண்ணல, இல்லைன்னா நீங்க கியா அப்படின்ற ஒரு கொஷின் வேர்டை சேர்த்துதான் பேசணும். ஸோ இப்படிப்பட்ட கதையை யாராவது நம்புவாங்களா? ஐசி கஹானி பர், கஹானி பர் அப்படின்னா கதை மேல, பாலா கோன் யக்கீன் கரேகா. ஸோ பாலா கோன் யக்கீன், நம்பிக்கை அப்படின்னா யக்கீன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல பரோசா கரேகா அப்படின்றதும் சொல்லலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ யாராச்சும் பொது இடத்துல பப்ளிக் பிளேஸ்ல இப்படி நடந்துக்குவாங்களா? ஸோ பப்ளிக் பிளேஸ்மே, பப்ளிக் பிளேஸ்ல அப்படின்னா பப்ளிக் பிளேஸ்மே. ஐசே பாலா கோன் விவகார் கரேகா, பாலா அப்படின்னு, பாலா கோன், பலா கோன் அப்படின்னா யாராச்சும், விவகார் கரேகா அப்படின்னா நடந்துக்கிறது, பிஹேவ் பண்றது. அடுத்தது, நைட்ல யாராச்சும் அங்க தனியா போவாங்களா? நைட்ல அப்படின்னா ராத்மே, பஹான் அப்படின்னா அங்க, அகேலா அப்படின்னா தனியா, பலா கோன் ஜாயேகா, யாராச்சும் போவாங்களா? பலா கோன் ஜாயேகா. இவ்வளோ சம்பளம் கொடுக்குற வேலை யாராவது விடுவாங்களா? ஸோ இவ்வளோ சம்பளம், இத்தனி அச்சி சேலரி. ஸோ இத்தனி அப்படின்னா இவ்வளவு, இவ்வளோ நல்ல சம்பளம். ஸோ இத்தனி அச்சி சேலரி வாலி நௌக்ரி, சேலரி வாலி நௌக்ரி அப்படின்னா சேலரி கொடுக்குற வேலையை. இத்தனி அச்சி சேலரி வாலி நௌக்ரி பலா கோன் சோடேகா. ஸோ விடு அப்படின்னா சோடோ, ஸோ விடுவாங்களா? பலா கோன் சோடேகா அப்படின்றத கேட்கணும். யாராச்சும் இப்படி ரிஸ்க் எடுப்பாங்களா? ஐசா ரிஸ்க், இந்த மாதிரி ரிஸ்க். பலா கோன் லேகா, எடு அப்படின்னா லேலோ. ஸோ லேகா அப்படின்னா எடுப்பார், எடுப்பாங்களா? கோன் லேகா அப்படின்னா யார் எடுப்பாங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ யாராவது ஒரு கப் காஃபிக்கு 200 ரூபாய் கொடுப்பாங்களா? ஏக் கப் காஃபி கேலியே, காஃபிக்காக அப்படின்னா காஃபி கேலியே. 200 ரூபாயே அப்படின்னா 200 ரூபாய், 200 ரூபாய் 200 ரூபாய். பலா கோன் தேகா அப்படின்னா யாரு கொடுப்பாங்க, பலா கோன் தேகா யார் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் யாராச்சும் அவனை மன்னிப்பாங்களா? இஸ்கே பாத் அப்படின்னா இதுக்கு அப்புறம். ஸோ
பாத் அப்படின்னா அப்புறம் பாத், ஸோ இஸ்கே பாத். பலா யாராச்சும், பலா கோன் அப்படின்னா யாராச்சும், உசே அப்படின்னா அவனை, மாஃப் கரேகா மாஃப் கரோ அப்படின்னா மன்னி, மாஃப் கரேகா யார் மன்னிப்பாங்க, கோன் பலா கோன் மாஃப், கோன் மாஃப் கரேகா அப்படின்னா யாரு மன்னிப்பாங்க, கோன் கரேகா அப்படின்னா யாரு செய்வாங்க, கோன் போலேகா அப்படின்னா யாரு பேசுவாங்க. ஸோ இதுவே பலா கோன் கரேகா, பலா கோன் மாஃப் கரேகா அப்படின்னா யாரு மன்னிப்பாங்க, யாராச்சும் மன்னிப்பாங்களா. கோன் அப்படின்னா யாரு மன்னிப்பாங்க, யாரு செய்வாங்க. இதுவே பலா கோன் மாஃப் கரேகா அப்படின்னா யாராச்சும் மன்னிப்பாங்களா. இவ்வளவு தூரம் யாராவது நடப்பாங்களா, இத்தனி தூர் பலா கோன் சலேகா. ஸோ சலோ அப்படின்னா நட, சலேகா அப்படின்னா கோன் சலேகா யாரு நடப்பாங்க, பலா கோன் சலேகா யாராச்சும் நடப்பாங்களா. அடுத்தது யாராவது சொந்த ஊரை மறப்பாங்களா, அப்னா கோன். அப்னா கோன் அப்படின்னா வந்து ஸோ காவ் அப்படின்னா ஊரு, ஸோ அப்னா காவோன் அப்படின்னா ஊரை, பலா கோன் பூலேகா. ஸோ பூலேகா அப்படின்னா கோன் பூலேகா யாரு மறப்பார், பலா கோன் பூலேகா யாராச்சும் மறப்பாங்களா. உன் பேச்சை யாராவது கேட்பாங்களா, தும்ஹாரி பாத் அப்படின்னா உன்னோட பேச்ச, பலா கோன் சுனேகா. ஸோ சுனோ அப்படின்னா கேளு, சுனேகா கோன் சுனேகா அப்படின்னா வந்து யார் கேட்பார், பலா கோன் சுனேகா அப்படின்னா யாராச்சும் கேட்பாங்களா அப்படின்றது அர்த்தம். இவ்வளோ பெரிய தப்பை யாராவது செய்வாங்களா, இத்தினி படி. ஸோ இத்தினி படி அப்படின்னா இவ்வளோ பெருசு, படி அப்படின்னா ஸோ படா அப்படின்னா பெருசு, பேசிக்கலா படா அப்படின்னா பெரிய விஷயம், பெருசு அப்படின்றது அர்த்தம். இதுவே இங்க வந்து எதை பத்தி பேசுறோம், தப்பை பத்தி பேசுறோம். ஸோ பெரிய தப்பு. ஸோ தப்பு அப்படின்றது ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் பெண்பாலா கன்சிடர் பண்ணுவாங்க, அதனாலதான் படாக்கு பதிலா படி அப்படின்றது வருது. இத்தினி படி கல்தி. ஸோ இத்தினி படி கல்தி பலா கோன் கரேகா யாரு செய்வாங்க. ஸோ கோன் கரேகா அப்படின்னா யாரு செய்வாங்க, இவ்வளோ பெரிய தப்ப யாரு செய்வாங்க, இத்தினி படி கல்தி கோன் கரேகா. இவ்வளோ பெரிய தப்ப யாராச்சும் செய்வாங்களா அப்படின்னு சொல்றதுக்கு பலா கோன் கரேகா அப்படின்றத கேட்கணும். உன்னை போய் யாராவது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா, தும்ஹே பலா கோன் நா பசந்த் கரேகா. ஸோ பசந்த் அப்படின்னா பிடிக்கும், நா பசந்த் அப்படின்னா பிடிக்காது. ஸோ பலா கோன் நா பசந்த் கரேகா. பணத்தை யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா, பைசோன்கோ அப்படின்னா பணத்தை, ஐ சவுண்டு வருது இல்லையா, பணத்தை. ஸோ ஹிந்தியில எங்கெங்கெல்லாம் ஐ சவுண்டு வருதோ, தமிழ்ல ஐ சவுண்டு வர்ற இடத்துல ஹிந்தியில கோ சேர்க்கணும். ஸோ பேகை அப்படின்னா பேக்கோ, சேர்க்கோ அப்படின்றது வரும். ஸோ இந்த மாதிரி உயிரற்ற பொருட்களுக்கெல்லாம் நீங்க கோ சேர்க்கணும் அப்படின்றத அவசியம் இல்லை, பட் லிட்ரல் மீனிங் வந்து கோ வரும். ஸோ பைசோன் கோ பலா கோன் மன் கரேகா. ஸோ கோன் மனா கரேகா அப்படின்னா வந்து யார் வேண்டான்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கறதா அர்த்தம். ஸோ இவ்வளோ அழகான குழந்தை யாராவது கொஞ்சாம இருப்பாங்களா, இத்தனி பியாரி பச்சேக்கோ. ஸோ இத்தனி பியாரி பச்சேக்கோ அப்படின்னா இவ்வளோ அழகான குழந்தைய, பலா கோன் பியார் நகி கரேகா. ஸோ கொஞ்சாம இருப்பாங்க அப்படின்னா கோன் பியார் நகி கரேகா. ஸோ இங்க வந்து பியார் அப்படின்றது வந்து அன்பை குறிக்கும், அன்பு செய்யாம இருப்பாங்க அப்படின்றத வந்து குறிக்கும். ஸோ யாராவது தன்னுடைய ரகசியத்தை மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்களா, அப்னா ராஜ். அப்னா ராஜ் அப்படின்னா தன்னுடைய ரகசியத்தை, பலா கோன் தூஸ்ரோன்கோ பத்தாயேகா. தூஸ்ரோன்கோ அப்படின்னா மற்றவங்களுக்கு, ஸோ கோன் பத்தாயேகா அப்படின்னா யார் சொல்லுவாங்க, பலா கோன் பத்தாயேகா அப்படின்னா யாராச்சும் சொல்லுவாங்களா, பத்தாயேகா. ஸோ கோன் பலா பத்தாயேகா அப்படின்னா யாராச்சும் சொல்லுவாங்களா, தூஸ்ரோன்கோ அப்படின்னா மற்றவங்களுக்கு. இவ்வளோ கஷ்டமான வேலையை யாராச்சும் செய்வாங்களா, இத்தனி முஷ்கில் காம். ஸோ இத்தனா அப்படின்னா வந்து இவ்வளவு, முஷ்கில் காம் அப்படின்னா கஷ்டமான வேலையே, பலா கோன் கரேகா யாராச்சும் பண்ணுவாங்களா. கோன் கரேகா அப்படின்னா யார் பண்ணுவாங்க, யாராச்சும் அப்படின்னா பலா கோன் கரேகா யாராச்சும் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கறதா அர்த்தம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த எல்லா சென்டென்ஸுமே உங்களுக்கு நிறைய இடங்களில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிகினராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.